நியூஸ் 7 வாசகர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தொடர்ந்து பூவாளி நிகழ்ச்சியில் நாம் நிறைய மருத்துவ செடிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாடித் தோட்டங்கள் என்று வைப்பதற்கு தமிழக அரசிலேயே நிறைய உதவி செய்கிறார்கள். அவை காய்கறிகளுக்கு மட்டுமென்று இருக்கும் பொழுது அதை ஏன் மூலிகை செடிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் எல்லோருக்கும் தோன்றுவது இயல்புதான். அதே மாதிரி நிலையில் இப்போ நம்ம மூலிகை செடிகள் நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். வளர்க்க ஆரம்பிக்கிறதோடு இல்லாமல் அதோட மருத்துவ பயன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் சித்த மருத்துவர்களாக ஆக முடியாது. ஆனால் தினம் நம்மளுடைய உணவு முறைகளில் இந்த மூலிகைகளை சேர்த்து கொள்வதால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று வசம்பு என்ற மூலிகையை பற்றி நான் பேச இருக்கிறேன். வசம்பு என்பது நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள். பாட்டி இருந்தால் இது பிள்ளை வளர்ப்பான் என்றே சொல்லுவார்கள். குழந்தையை வளர்ப்பதில் முக்கியமான அங்கம் வசம்புக்கு இருக்கிறது. வசம்பு என்பது அளவோடு மிக அளவாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள். குழந்தைகளுடைய வயிற்று நோய்க்கு வசம்பு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இள வயதினருக்கும் எல்லோருக்குமே வசம்பு என்பது ஒரு சிறந்த அருமருந்தாக கிடைக்கிறது. அளவாக அதை அனலில் சுட்டு தேனுடன் குழைத்து மிக குறைந்த அளவில் சாப்பிடும் பொழுது வயிற்று சம்பந்தமான நோய்கள் எல்லாமே தீர்ந்து விடுகிறது. இந்த வசம்பு வீட்டிலேயே வளர்க்க முடியும் ஈஸியாக. அழகாக கிழங்குகளாக கிடைக்கும். இந்த கிழங்குகளை தொட்டிகளில் வைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்தால் போரும். எல்லாமே நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வளர்கிறது. மூலிகைகளின் வளமே இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. நாம் காக்க மறந்ததால் அவற்றுடைய பேட்டன்ட் எல்லாரும் ஃபாரினர்ஸ் அதோட உபயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு உபயோகப்படுத்துகிறாங்களே தவிர மூலிகைகள் எல்லாமே நம்முடைய நாட்டில் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. தினம் ரோட்டில் பார்க்குற மூலிகை செடிகள் எல்லாமே மூலிகைகளாகவே இருக்கின்றன. முன்னோர்கள் சில வைத்திய முறைகளை சொல்லித்தராமல் பரம்பரையாக இருக்கட்டும்னு வச்சு ஒரு விதத்தில் மறைச்சிட்டாங்க. அதை கற்றுக்கிற ஆர்வமும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உள்ள தொழில்முறை எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்குங்கும்போது உடல் நல பாதிப்பு நிறைய வருது. எல்லா வயதினருக்கும் வருது. முதியவர்களுக்கு தான் நோய் என்ற நிலை மாறி பிறக்கும்போதே நோயுடன் பிறக்கும் குழந்தைகளுடைய சதவிகிதம் அதிகமாகிவிட்டது. அதனால் மக்களுக்கு ஒரு பயமே வந்துவிட்டது. ஆரோக்கியம் என்பது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்று எல்லாருமே நினைக்க ஆரம்பித்ததன் விளைவே மூலிகை செடிகளில் வீட்டில் வளர்க்க ஆரம்பமானது. இந்த வசம்பு என்ற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் காய்ந்த நிலையில் கிடைக்கும். அதை தணலில் காட்டி நன்றாக சுட்டு தேனுடன் குழைத்து வைத்து கொள்ள வேண்டும். அல்லது நன்றாக தணலில் காட்டி சுட்ட பிறகு அந்த பவுடரை எடுத்து தனியாக வச்சுட்டு இருந்தால் தேவைக்கேற்ப தேனில் குழைத்து உபயோகப்படுத்த வேண்டும். வசம்பும் தேனும் சிறந்த வயிற்று நிவாரணியாக பயன்படுகிறது. போர்க்காலங்களில் முன்றியெல்லாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு வசம்புன்னு வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வயிற்று சம்பந்தமான நோய்களிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்பது கட்டாயமாக நம்பலாம். வசம்பு வளர்ப்பு என்பதும் ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. சாதாரண தொட்டிகளில் கிழங்குகள் கிடைக்கும். அந்த கிழங்குகளை நர்சரியிலிருந்து வாங்கி வைத்து
வளர்க்க வேண்டியதுதான். அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நல்ல வெயில் காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும், மழைக்காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் ஈரப்பசை இருக்கிறத பார்த்து ஊற்றினால் போதும். மிக எளிமையாக வளரக்கூடிய செடி தான் இது. நர்சரிகளில் கிடைக்கக்கூடிய செடியாகவும் இருக்கிறது. அதனால் வசம்பை வீட்டில் எல்லாரும் வளர்த்திங்கன்னாக்கா கட்டாயமாக வயிற்று சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். இப்பொழுது தமிழக அரசு 64 வகையான வியாதிகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை முறை கொடுத்துருக்கு. இதில் கைக்கும் காலுக்கும் ஒரு 14 போச்சுன்னா பாக்கி 50 வயிற்று சம்பந்தமானது தான். அவ்வளோ 6 அடி உடம்பில் 50 நோய் இருந்ததுன்னா வயிற்றுக்கு மட்டுமே, அப்புறம் என்ன ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும்? அதனால் எண்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம்னு வச்சுக்கிட்டாக்க சிரசே பிரதானம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வயிறே பிரதானம் வச்சுக்கணும். ஏன்னா உணவு பழக்கங்கள் மாறுதல்னால தான் பல வகையான நோய்கள் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு வசம்பு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீடுகளிலேயே தொட்டிகளில் வைத்து மிக அழகாக இதை வளர்க்கலாம். பெரிய பராமரிப்பு தேவையில்லை. இப்போ புதுதாக எடுக்கப்படும் வசம்பு கிழங்குகளுக்கு இன்னும் நல்ல மருத்துவ குணம் உண்டு. எடுத்து காய வைத்தும் நாம் உபயோகித்து கொள்ளலாம். அதனால் வசம்பை எல்லாரும் வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. வளர்ந்து வரும் சென்னை போன்ற பெருநகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாகிவிட்ட நாளில் எங்கே போய் நம்ம கறிகாய்கள் வாங்கி தான் சாப்பிட்றதுங்கிற நிலைமை மாறி இப்போ அவங்கவுங்களே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வரும்பொழுது எல்லோரும் மாடித்தோட்டம் என்கிற கான்செப்ட் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பரவலாக இருக்குது. மாடித்தோட்டம் தான் வீட்டில் இடம் இருந்ததுன்னா அதில் எங்கே வேணாலும் பால்கனிலையும் வளர்க்கலாம், தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், மாடியிலையும் வளர்க்கலாம், எல்லா இடத்துலையும் வளர்க்கலாங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது காய்கறி செடிகளோடு நின்றுடாமல் மருந்து செடிகளையும் மூலிகை செடிகளையும் வளர்க்கணும். அதெல்லாம் வளர்க்கும்போது உங்களுடைய உணவு தேவைகளோட கூட உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய வழியும் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் தினப்படி உணவு முறையிலேயே சேர்க்கப்படும் பொழுது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அது செய்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தினமும் எல்லோரும் எல்லா மூலிகை செடிகளையும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் எல்லாமே இப்போ நல்லா கிடைக்கிது. அதனால் எல்லா மூலிகை செடிகளையும் வாங்கி வளர்த்து நீங்கள் பயன்பெறலாம். அந்த வகையில் வசம்பு உங்களுக்கு சிறந்த வயிற்று சம்பந்தமான உபாதைகளுக்கு வசம்பு சிறந்த நிவாரணியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.